எங்கே படம் ஷூட்டிங் போனாலும் கூட்டம் கூடுது. மேக்ஸிமம் செட்டை எரெக்ட் பண்ண வேண்டிய தேவை வருது. ஹைதராபாத்தில் அதிகமாக ராமோஜிராவில் அப்போவே ராமோஜிராவ் ஸ்டூடியோ ஒன்றுமே இல்லாத காலகட்டத்திலே ராமோஜிராவ் ஸ்டூடியோவை ரொம்ப இந்த படத்தினால அந்த ஸ்டூடியோவே விரிவடையுது. அதே நேரத்தில் இங்கே ஏவிஎம்மில் எடுக்கிறாங்க, இங்கே பார்த்திங்க அப்படின்னா விஜயவாகினியில் எடுக்கிறாங்க. விஜயவாகினி அப்போ இல்லை, பட் ஆனாலும் அங்கே உள்ள சின்ன சின்ன செட்டிங்ஸில் போட்டு எடுக்கிறாங்க. இதெல்லாம் நடந்து அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா படம் வந்து எதிர்பார்ப்பு அப்படின்றது நம்ம சொல்லலாம். 150 படத்தினுடைய எதிர்பார்ப்பு ஒன்றாவது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஹையஸ்ட்டு சோல்டு ஆடியோ கேசட்ஸு. ஏஆர் ரஹ்மான் வழக்கம் போல் உள்ளே வந்துடுறாரு. ஏஆர் ரஹ்மான் பின்னி பெடல் எடுக்கிறாரு. படத்தில் 11 தீம் மியூசிக் இன்றைக்கி போடுறாங்க இல்லையா, இந்த தீம்ஸ்ன்னு சொல்லி தீம் மியூசிக் படம் வரதுக்கு முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக அந்த படத்தினுடைய பேக் ட்ராக்ஸு, அந்த படத்தினுடைய பேக்ரவுண்ட் மியூசிக், பிஜிஎம் எல்லாமே போடுறாங்க இல்லையா. அதை படையப்பாவுக்கே போட்டவர். நீங்கள் படையப்பாவினுடைய தீம்ஸ் ஆடியோ கேசட்டில் கேட்கலாம். அப்போ பாடல்கள் மட்டும்தான் ஆடியோ கேசட்டில் வரும். ஆனால் படையப்பாவினுடைய தீம்ஸே ஆடியோ கேசட்டில் வந்து முதலாக ஹையஸ்ட்டு சோல்டு ஆடியோ கேசட் இன் இந்தியா.